தனித்தனியாய்த்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் போலத்தான் எனக்கும் இருக்கின்றன. எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் போலத்தான் உனக்கும் இருக்கின்றன. நிறைவேற்றிக் கொள்ள முடியாத தேவைகளையும் வெளிக்காட்டிக் கொள்ள முடியாத கவலைகளையும் சுமந்து கொண்டுதான் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனது யதார்த்த நிலை எனக்கும் என் இறைவனுக்குமே தெரியும். உனது யதார்த்தம் உனக்கும் உனது இறைவனுக்குமே தெரியும். வெளிக்காண்பவையெல்லாம் உண்மைகள் அல்ல என்பதை முதலில் நம்பு. அவனது வசதிகள் அவனது வாழ்க்கை எனக்கும் வேண்டும் என்று கொள்ளாதே. தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், பிரச்சனைகள் முடிய வேண்டும் என்பதற்காக அவசர பணக்காரனாக எண்ணாதே. நேர்மையாக உண்மையாக உழைக்க வேண்டும், படிப்படியாக முன்னேற வேண்டும், அதிகம் உழைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்க வேண்டும் என நினை. தவறில்லை. அதிகம் உழைப்பவனால் தான் அடுத்தவரின் துயர் துடைக்கவும் உதவவும் முடியும். ஆனால் அடுத்தவர் வாழ்க்கை போல் வேண்டும் என்பதற்காக உழைக்க முனையாதே. அவன் மக்காவுக்கு போய் வந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். வந்தபின் முகவருக்கு கடன் வைத்தது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். எனது மன அழுத்தம் குறைக்க அத்தரும் புத்தாடைகளும் தேவைப்பட்டிருக்கலாம். எனது விலை உயர்ந்த ஆடைகளில் நீ மயக்கமுறாதே. நான் கடைக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். கடைக்காரரின் பெருத்த வியாபாரத்தில் பொறாமைப்பட்டு விடாதே. அவன் கொள்முதல் செய்தவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கில் அவன் தூக்கம் களைவது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்தவர்களது ஒப்பனை வாழ்க்கையின் உண்மை தெரியாமல் இறைவன் உனக்கு ஒன்றையும் தரவில்லை என்று உளராதே. உனது கையில் இருப்பதுதான் உனது வைரம். அதை பட்டை தீட்டு நீ உண்மையாய் ஜொலிப்பாய். உனக்குள்ள ஆற்றலால் ஒரு முதல் சேர்க்க முனை. சேர்த்த முதலை காத்து கொண்டு தொழில் செய். வருகிற வருமானத்தில் மட்டும் சேமிப்பை தொடங்கு. அதற்கு முன் மாயைகள் கலைந்த மனதுக்குள் அடங்கு. பேர்வளை நபஹான் ஷிஹாப்தீன்.